ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஹியூமன்ஸில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் பார்ட் 1 காய்ஸ். புதுசாக இருக்குல்ல? ஆமாம் காய்ஸ், நாம் இனி நம்ம சேனலில் ஒன்ஸ் ஹியூமன்ஸை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட போகிறோம் காய்ஸ். ஓகே, அதன்படி இன்றைக்கி நம்மளோட மெயின் கண்டென்ட் என்னென்னா காய்ஸ், ஒரு தரமான பெஸ்ட்டு அண்ட் பெர்ஃபெக்ட் பேஸ் லொக்கேஷன் தான் காய்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம் காய்ஸ், நான் இவ்வளோ நாளாக தேடி ஃபைனலி ஒரு பெஸ்ட்டு லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டேன் காய்ஸ். ஓகே, அதனால தான் நான் கொஞ்சம் நான் ஒழுங்காக வீடியோ போட்டிருக்கேன். வனேஸ் இல்லைனா வீடியோ போட்டிருக்க மாட்டேங்க காய்ஸ். அது இனி அப்படி நடக்காது காய்ஸ். ஓகே, அப்படி என்னெல்லாம் அந்த பேஸில் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதலாவது காய்ஸ், நம்மளால் இந்த இடத்துல க்ரூட் ஆயில் எடுக்க முடியும் காய்ஸ். அந்த க்ரூட் ஆயிலை வச்சு நம்மளால் போர்ட்டபிள் மிக்ஸ்டு ஃபியூல் எடுக்க முடியும் காய்ஸ். சரியா, அந்த போர்ட்டபிள் மிக்ஸ்டு ஃபியூலை வச்சு நம்மளால் ப்ரீமியம் பேரல்டு ஃபியூல் நினைக்கிறேன் காய்ஸ், அது நம்மளால் கஃப் பண்ண முடியும். நல்லா இருக்குல்ல காய்ஸ்? அதே மாதிரி நம்ம ரெண்டாவது அசிட் ஃபார்ம் பண்ண முடியும் காய்ஸ் இந்த இடத்துல. அப்படின்னா நீங்கள் பொல்யூட்டட் ஏரியாவில் இருக்குன்னு கேட்டால் இல்லை காய்ஸ், நான் வந்து பொல்யூட்டட் ஏரியாவில் தாங்க இருக்கேன். ஆனால் இல்லை, புரியலை. அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சின்னதாக தான் காய்ஸ் இருக்குங்க வீடியோ. மூன்றாவது, நம்மளால் இந்த இடத்துல கார்டனிங் பண்ண முடியும் காய்ஸ். ஓகே, நாலாவது, இந்த இடத்துல ரிச் ஒரே பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க கைஸ். அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஒரே டைப்ஸும் இருக்குது கைஸ், நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும். ஓகே, அஞ்சாவது, இந்த இடத்துல நம்மளால் ஸ்டார்டஸ்ட் ஒரே கூட எடுக்க முடியும். ஆறாவது, இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டஸ்ட் ஃபார்மிங் பண்ண முடியும் கைஸ். நான் அதை வாயில் மட்டும் சொல்ல போகிறதில்ல, வித் லிவ் ப்ரூஃபோட நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் கைஸ் ஃபுல்லாக. ஓகே, அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள் கைஸ். இது வேறு லெவல் பேஸ். அதுக்கு முதல்ல நான் அந்த பேஸ் எங்கே இருக்குன்றதை காட்டிடுறேன். இதான் கைஸ், இதை வந்து பிளாக்ஃபெல் ஆயில் ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு பக்கத்துலலாம் இல்லை கைஸ், கொஞ்சம் உள்ளே தான் கைஸ் இருக்கும். அதான் இந்த இடத்துல கொஞ்சம் மைனஸ். அது என்ன மைனஸ், அதை நம்ம எப்படி தடுக்கிறது என்றதெல்லாம் பார்ப்போம் கைஸ். ஓகே ஓகே ஓகே, நான் லொக்கேஷனை காட்டுறேன். லொக்கேஷன் வந்து கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் கைஸ். இந்த டெலிபோர்ட்டர் இருக்குங்க கைஸ். இந்த டெலிபோர்ட்டர் வந்து தியேட்டா டெலிபோர்ட்டேஷன் டவர். ஓகே கைஸ், அது கீழே உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த அந்த பில்டிங் மாதிரி ஒன்று விளங்குதா, அதுக்கு பக்கத்தில் தாங்க இந்த அந்த அமைச்சிருங்க ரெட் சாண்ட் 5173 மைனஸ் 1343 கைஸ். இதில் போட்டிருக்கலோ லெவல் 43. அதெல்லாம் இல்லை கைஸ். சரியா, நீங்கள் கிட்டத்தட்ட லெவல் 30க்குள்ளேயே நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம் கைஸ். இந்த என்ன மாதிரி பேஸ் டைப்னா ஓரளவுக்கு கொஞ்சமாக லெவலை பேத்திருந்தா காணுங்க கைஸ். அதாவது நீங்கள் நல்லா ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சாண்டுக்கு மட்டும் உங்களால் வர முடிஞ்சிச்சுன்னா வேறு லெவல் கைஸ். இந்த இடம் வந்து வேறு லெவல்னே சொல்லலாம் கைஸ். சரி, ரெட் சாண்டில் பிளாக்ஃபெல் ஆயில் ஃபீல்டுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லலாம் கைஸ். ஓகே கைஸ், ஓகே, நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த அந்த லொக்கேஷன் நான் காட்ட முடியல, அமர்த்தினா டெரிட்டோரின்னு வருது கைஸ். ஓகே, இது வேறு லெவல் இடம் கைஸ். சரியா, நம்ம இந்த பக்கத்தில் பில்டிங் இருக்குது கைஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில். அதுதான் கொஞ்சம் டேஞ்சர் இந்த இடத்துல. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பில்டிங் பக்கத்தில் முடிஞ்சாலும் வீடு கட்டுங்க கைஸ். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், க்ரூட் ஆயில் தானே கைஸ். அந்த க்ரூட் ஆயிலை பற்றி காட்டுறேன். இதுதான் கைஸ், நான் நிறைய செட்டப்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். இதை பற்றிலாம் நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். இதை பற்றி காட்ட போகிறதில்ல, உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இந்த பார்த்தீங்களா க்ரூட் ஆயில், நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து க்ரூட் ஆயில் கிடைக்கிது கைஸ். அந்த க்ரூட் ஆயிலை வச்சு நம்மளால் பெட்ரோல் செய்ய முடியுது. இப்போ விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சொல்லியிருப்பேன் பரல்டு ப்ரீமியம் பெட்ரோல், அதுவும் நம்மளால் செய்ய முடியும் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் கைஸ். நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், அசிட். ஓகே கைஸ், அதெல்லாம் பற்றி நான் காட்டுறேன். மைனஸும் என்ன நான் சொல்லுவேன் கைஸ், சொல்லாமல் விட மாட்டேன். ஓகே கைஸ், இதுதான் கைஸ் அது அசிட் ஃபார்மிங் பண்ணுறது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க்கிங்கில் அசிட் 81 இருக்குது. வேறு லெவல். ஓகே, மூன்றாவது நான் இப்போ என்ன சொன்னேன்னா ஃபார்மிங், அதாவது கார்டனிங் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோ போடுறது கொஞ்சம் இதுக்கு முதல் தான் கைஸ் கிராஃப்ட்டுக்கு, அதாவது விதைச்சிட்டு வந்தேண்ணா. அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் 87% இந்த இப்படி இருக்குது கைஸ். மரம் வளர்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், நாலாவது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் கைஸ், ரிச் ஒரே பிளேஸ். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே அலுமினியம் ஒரே இருக்குது கைஸ். சரியா, அங்கே வந்து கோப்பர் ஒரே வேணா கிட்டே போய் காட்டுறேன் கைஸ். ஓகே, இந்த இடத்துல கோப்பர் ஒரே இருக்குது கைஸ். ஓகே, இது என்ன ஒரே தெரியுதா, அயன் ஒரே கைஸ். அப்படியே எங்கே வந்தீங்கன்னா சல்ஃபர் ஒரே கைஸ். அப்படியே நீங்கள் பின்னுக்கு திரும்பி இப்படி கொஞ்சம் போனீங்கன்னு வைங்களேன் கைஸ், டங்ஸ்டன் ஒரே கைஸ். இப்படியே அங்கே சுற்றி போய்கொண்டே இருக்கலாம். இதுக்குன்னா இந்த பாருங்கள், வீட்டுக்கு கொஞ்சமாக தான் கைஸ் தள்ளி வந்திருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த இடம் இவ்வளோ நல்ல இடம் பண்ணி, அதாவது ஒரே ரிச் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க கைஸ். இது இப்போ விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். டங்ஸ்டன் ஒரே எல்லா ஒரேயுமே நான் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, அடுத்து நான் என்ன சொன்னேன்னா ஸ்டார்டஸ்ட் ஒரே சொல்லியிருப்பேன் கைஸ். அது எங்கே இருக்குன்னு காட்டுறேன் கைஸ். இது என்னென்னு விளங்குதா, இதாங்க கைஸ் ஸ்டார்டஸ்ட் ஒரே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு.
ஓகே, நம்ம இப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் குறைவாக ஸ்போன் ஆகி கொண்டுங்க. நம்ம இதை வச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தா இங்கே ஸ்போன் ஆகிருங்க. அதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு இதில். அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம இது மல்டிபிள் டைம் அடித்து கொண்டே இருக்கலாங்க. ஆனால் ஒன்று தான் இருக்குது, அதான் பிரச்சனை. ஓகே, நான் இப்போ சொல்லியிருப்பேனே அந்த பொல்யூட்டட் ஏரியாவில் இருக்கான இல்லைண்டு அது இதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் காட்டுதா, நம்மளோட பேக்கில் பாருங்கள் நம்பர் காட்டுச்சுன்னா இந்த இடம் பொல்யூட்டட் ஏரியான்னு அர்த்தம். அதே நம்ம இங்கே சைடு வந்தோம்னா பாருங்கள் பேக்கில் நம்பர் காட்டல. அதாங்க நம்ம பாதி பொல்யூட்டட், அதாவது காவாசி பொல்யூட்டட் ஏரியாவில் இருக்கும் கைஸ், மிச்சமெல்லாம் பொல்யூட்டட் ஏரியா இல்லை. இந்த பொல்யூட்டட் ஏரியாவில் இருந்தால் என்ன நடக்கும்னா கைஸ், நம்ம சானிட்டி அப்படி ஏறி நம்ம ஹெச்பி பாரில் கருப்பு கலரில் ஃபுல்லாக வந்து நம்ம மேக்ஸிமம் ஹெச்பி உண்டாயிடும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தான் ஹீல் பண்ணாலும் ஹெச்பி ஏற்றல சரியா. அதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேங்க இந்த வீடியோவில், சிம்பிள் ட்ரிக். இது நீங்கள் லெவல் 10 குறைவாக இருந்தாலே நீங்கள் செஞ்சிடலாங்க. ஓகே, நான் இப்போ மாஸ்க் போட்டுக்கனால எனக்கு குறைவாக இருக்குது. போடுங்க பாருங்க, இவனுங்களை வச்சுட்டு இதாங்க நான் சொன்ன மைனஸ். ஓகே, இதாங்க நான் சொன்ன மைனஸ். அதுக்கு தாங்க நான் அந்த மினிகன் கட்டியிருக்கேன். இதுக்கு என்னென்ன லூட் தேவைன்னு நான் காட்டுறேங்க. ஓகே கைஸ், மிமிட்டிக்ஸில் இப்படியே தட்டி பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் டிஃபென்ஸ்லேருந்து அப்படியே கீழே தட்டிட்டு பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இதில் வந்து 2 டொரண்ட் இருக்குது. நான் அது ரெண்டுமே அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வர்றதுக்கே ஓரளவுக்கு 30 லெவல் இருக்கக்குள்ளேயே நீங்கள் சிம்பிளாக அதை ஓப்பன் பண்ணிடலாங்க இந்த 2 டொரண்ட்டும். இதுக்கு வந்து ஓகே என்ன லூட்டுன்னு காட்டுறேன், ஐயே மறந்துட்டேன். ஓகே, இதுதான் நான் செஞ்சது, அதாவது ரிஃபைல் டொரண்ட் கைஸ். ஓகே, இதுக்கு ஸ்டீல் ரிஃபைல் புல்லட், ஸ்டீல் இங்கோட், ரெஃபைன்டு பார்ட்டு, கோப்பர் இங்கோட்டு, எலக்ட்ரானிக் பார்ட், அகசிவ். ஓகே, இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிள். நான் 2 செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்டா பக்கத்தில் வந்து அடிக்கிறானுங்க. நான் கொஞ்சம் அனிமல்ஸ் வளர்த்துட்டு இருந்துருப்பேன், பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கேன். ஒரே அடிச்சு அந்த நொக்காயிடுது கைஸ். நான் தான் ஒரு ஹீல் பண்ணி விடுறதுனால கடுப்பில் நான் இப்போ பெட்டியில் வச்சுட்டேன் கைஸ். ஓகே, ரீகால் பண்ணி பெட்டியில் வச்சுட்டேன் கைஸ். அப்போ இங்கேருந்து எனிமீஸ் வந்தானுங்கன்னா இது 2 பேருமே சுட்டு கொண்டுருவானுங்க கைஸ். ஓகே, அந்த 2 டொரண்ட்டும் இதாங்க கைஸ் நான் சொன்னேன் அந்த மைனஸ். அதை நம்மளால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்க முடியும், சிம்பிள் கைஸ். ஓகே, இந்த பொல்யூட்டட் ஏரியாவில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். ஏன்னா நான் நிறைய இருக்க இந்த இடத்துல செத்துருங்க. அப்போ இந்த மாஸ்க் புதுசாக கிராஃப்ட் பண்ணி போட்டனால தான் இப்போ தப்பிச்சிட்ருக்கேன் சரியா. ஆனால் நான் சொன்ன டிப்ஸ் இது இல்லை கைஸ். ஓகே, நம்ம இந்த கண்டென்ட்டுக்கு வருவோம். நம்ம 6ஆவது என்ன சொல்லியிருப்போம், ஸ்டார்டஸ்ட் ஃபார்மிங் கைஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபர்னஸ் இருக்குது கைஸ் சரியா. இந்த பார்த்தீங்களா என்ன இது ஸ்டார்டஸ்ட் சோர்ஸ் கைஸ். ஓகே, இதுக்கு நம்மளுக்கு ஸ்டார்டஸ்ட் ஸ்டோரேஜ் தேவை, அந்த போர்ட்டபிள் மிக்ஸ்டு ஃபியூலும் தேவை கைஸ். இதுவும் நம்ம அன்லிமிட்டடாக அடிக்க முடியும் கைஸ். அதுக்கு நம்ம அந்த ஃபார்மிங் பண்ணாலே காணும், அந்த ஃபியூல் கிடைக்க நம்ம கிராஃப்ட் பண்ணி கொண்டே இருக்கலாம். அந்த ஒரே ஸ்போன் ஆகுங்க கைஸ். ஆனால் நம்ம அந்த ஒன்றே நம்பிட்டு இருக்கல. நான் இதை பற்றின ஒரு தனியாக டீட்டெயில்டான வீடியோ நான் போடுவேங்க கைஸ். ஓகே, அடுத்து நம்ம அந்த சானிட்டியை குறைக்கிறதுக்கு வழி பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் கைஸ் சரியா. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படியே போனீங்கண்டா இந்த பெட் இருக்கு கைஸ், ஜஸ்ட்டு பெட்டில் தூங்குங்க கைஸ். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சானிட்டி அப்படி இறங்குறங்க ஹெச்பியும் கூடுங்க கைஸ். அதாங்க பெட்டில் பிடிச்சது. ஓகே, இவ்வளவு தான். ஓகே கைஸ், இப்படி தான் நீங்கள் வரணும். நான் இப்போ வரைக்கும் தூங்கலை, அப்படியே தூங்கி கொண்டே இருப்பான். ஓகே, நான் இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த பற்றி. இது எப்படி, இதில் என்ன டேஞ்சர் இருக்குது, அதை நம்ம எப்படி தடுக்க முடியுமென்றலாம் பார்த்துருப்போம் கைஸ். ஓகே, இவ்வளோ தான், ஜஸ்ட்டு சிம்பிள் கைஸ் சரியா கைஸ். இந்த இடத்துல நிறைய பேர் வீடு கட்டிருப்பாங்க சைட்டில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் யூரோப் சர்வரில் வேறு வேர்ல்டில் ஆடிட்டுருக்கேன் கைஸ். நீங்கள் கூடுதலாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏசியாவில் தான் ஆடிட்டுருப்பீங்க. அதனால் இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க கைஸ். மறக்காமல் போய் எப்படியும் அந்த இடத்த பிடிச்சி விளாட பாருங்க கைஸ். ஓகே, இந்த இடத்த எப்படியாச்சும் பிடிச்சிருங்க. ஏன்னா நல்ல இடம், நான் பார்த்த வரைக்கும் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன்னே சொல்லலாம். இந்த இடத்த இப்படி கண்டுபிடிச்சா எனக்கே சீரியஸாக சந்தோஷமாக இருக்குது கைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே கைஸ், உண்மையை சொன்னால் நான் ஆஃப்லைனில் நிறைய விஷயம் செஞ்சேன் கைஸ். அதனால தான் கொஞ்சம் வீடியோ போடல. இங்கே பார்த்தாலும் தெரிஞ்சுக்கேன் ஆர்மர்லாம் மாறி இருக்குது, கையில் ஒரு வித்தியாசமான கத்தி கன்ஸ் எல்லாம் மாறி இருக்குன்னு கேட்கலாங்க சரியா. இதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் கைஸ் இன்னொரு வீடியோவில். ஏன்னா இன்றைக்கான கண்டென்ட் இதில். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, வீடியோ இவ்வளோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே கைஸ், பாய். இப்போது விடைபெறும் உங்கள் சீரியஸ் கேமிங் கைஸ். பாய்.